श्री राम जय राम। श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 552 श्लोकम्। प्रारब्धकर्म परिकल्पितवासनाभिः संसारिवच्चरति भुक्तिषु मुक्तदेहः सिद्धस्वयं वसति साक्षिवदत्र तूष्णीं चक्रस्य मूलमिव கல்பவிகல்பசூன்யः। ஞானத்துடைய பலம் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச அந்த ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் படித்தது எல்லாத்தையும் பற்றியும் அந்த ஞானஸ்திதினை விவரிக்கிறார். முக்த தேக, தேக அபிமானம் இல்லாமல் தேகம் நான் இல்லைன்னு உணர்ந்த இந்த ஞானி சித்த, முக்த தேக சித்த प्रारब्ध परिकल्पित वासनाभिः प्रारब्धத்தினால கல்பிக்கப்பட்ட பிராரப்தமே ஒரு ஞானிக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் சொல்லணும், ஞானஸ்திதியில் பிராரப்தமும் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இங்கே பிராரப்த கர்ம பரிகல்பித வாசனாபிகனி, பிராரப்த கர்மத்தினால் உருவாக்கப்பட்ட வாசனைகளினால சம்சாரிவத் சரதி, லோகத்தில் பார்க்குற அடுத்தவங்களுக்கு ஞானி எல்லா சம்சாரிகள் மாதிரியே விவகாரம் பண்ணுறவங்கள மாதிரியே இந்த லோகத்தில் மூவ் பண்ணுறார், காணப்படுறார். புக்திஷு எல்லாத்தினையும் அவரு கூட சுகமும் துக்கமும் அனுபவிச்சிட்ருக்கிறார். சரீரம் மனசுக்கு வர சில பாதைகள் அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த மாதிரி சம்சாரிவத்து சரதி. ஆனால் இவர் முக்த தேக. இது யாருக்கு எப்போ வெளியில் ஒன்று பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரிகிறது, தோணுறது இவர் கூட நம்மள மாதிரி சரீரத்தில்னு இருக்காருன்னு. ஆனால் இவருடைய நிலை என்னென்னா சித்த, இவர் ஸ்வயம் வசதி சாட்சிவத் அத்திர தூஷ்ணீம். இவர் சாட்சி மாதிரி அத்திர இந்த தேகத்தில் இருந்து லோகத்தில் இன்னும் சரீரம் காணப்பட்டு இருந்தால் கூட சாட்சிவது தூஷ்ணீம், நியூட்ரலாக இருப்பார். சாட்சி மாதிரி இருந்து தூஷ்ணீம் சும்மா இருப்பார், இன்டிஃபரெண்ட்டாக இருப்பார். ஸோ ஸ்வயம் வசதி சாட்சிவத், அவர் பொறுத்த வரைக்கும் அவர் சாட்சியாகவே இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு பார்த்துட்ருக்கிறாரு. தவிர அவர் எப்படி என்ன உதாரணம் பார்த்தோம், சக்கரஸ்ய மூலம் இவ. எப்படி ஒரு சக்கரத்துக்கு ஹப்பு ஆக்சிஸ் மூலம் எந்த விகல்பங்கள் இல்லாமல் ஆனால் சக்கரத்துக்கு ஆதாரமாக இருந்து சக்கரத்தினை சுத்த வைக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஞானி கூட கல்ப விகல்ப சூன்யா,
எந்த விகல்பம் சங்கல்பங்கள் இல்லாமல் அப்படி இருப்பார். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி சங்கல்பா அண்ட் விகல்பாஸ். அதுக்கு பிறகு இன்னைக்கு அடுத்ததாக 553வது ஸ்லோகம். நைவேந்திரியாணி விஷயேஷு நியுக்தம் ஏஷ நைவாபயுக்தம் உபதர்ஷனலக்ஷணஸ்தः நைவ கிரியாஃபலமபீஷதவேக்ஷதே சஹ ஸ்வானந்தசாந்திர ரசபான சுமத்தசித்தः. இವರು ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ನ ಏವ ಇಂದ್ರಿಯಾಣಿ விஷயேஷு நியுக்தம். ஏஷ அந்த ஜீவன் முக்தர், அந்த ஞானி அவருடைய இந்திரியங்கள் புலன்களை விஷயங்களுக்குள்ள போக விட மாட்டார். மினிமம் சரீரம் நிற்கிறதுக்கு என்ன எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கே அந்த இந்திரியங்களை அவர் உபயோகப்படுத்துவார். ஸோ விஷயங்களுக்கு பின்னாடி அது கட்டுப்பாட்டு இல்லாமல் ஓடுறதில்லை. நியுக்தம் விஷயேஷு ந. அதே மாதிரி ந ஏவ அபயுக்தம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கண்ணு காது எல்லாம் மூடிக்கிட்டே காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டு உட்கார மாட்டார். வியோகமும் பண்ண மாட்டார். அதில் விரமிச்சுக்கணவனு இவர் ஆசைப்படுறது இல்லை. தனக்கு பாட்டுக்கு தான் அது அப்படியே இருக்கிறது, தட்டஸ்தமாக இருக்கு. அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், இது பார்க்கக்கூடாதுன்னு இப்படி ரொம்ப இப்போ அவருக்கு முதல்ல சாதகனாக இருக்கும்போது பட்ட சிரமம் இப்போ இங்கே அந்த சிரமம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இப்போ அவருக்கு கண்ணு திறந்திருந்தானோ கண்ணு மூடியிருந்தானோ பேசினானும் பேசாமல் இருந்தானோ காதுகள் மூடியிருந்தானோ சப்தங்கள் கேட்டுட்டு இருந்தானோ எப்பவுமே அவருக்கு அந்த ஸ்வரூபஸ்தித்திலே இருப்பார். அதனால் ந ஏவ அபயுக்தம். அபயுக்தம்னா உபயோகப்படுத்தாமல் இருக்கணுவனே ரொம்ப அதனால் ஸ்ட்ரகுள் பண்ண மாட்டார். அப்படின்னு சொல்லிட்டு அது இஷ்டத்துக்கே போவிட மாட்டார். அண்டர் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். எப்படி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாத்தியமாயிடுதுன்னா உபதர்ஷன லக்ஷணஸ்தக. இவர் சாட்சி மாதிரி இப்போ புலங்கள் வேலை பண்ணட்டும், ஸோ வாட். ஆனால் அது எதிலோ போய் மாட்டிக்காமல் இருந்தால் சரி. கண்ணு திறந்தா கண்ணுக்கு ரூபம் வர்ணம் தெரியும், கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தெரியும். ஆனால் உள்ள இவர் ஞானம் என்னன்னா கண்களே எதுக்கும் திருஷ்டி எந்த வஸ்துவுக்கு ஒட்டுக்கலை. அப்புறம் மனசும் எந்த ஒரு இந்திரியத்துக்கும் தனியாக அது ஒட்டுக்கலை. ஒரு இந்திரியம் வேலை பண்ணாலும் பண்ணலன்னாலும் மனசு தன பாட்டுக்கு தானும் சுதந்திரமாக தான் இருக்கு. இது இப்படி சிந்திக்காதனால தான் நம்ம ஒன்றுக்குள்ளே உளுந்து போயிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஏந்திரிச்சு மேலே வரோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். அதனால தான் ஸ்பிரிச்சுவல் சாதனையில் என்ன சொல்கிறோம், இட் இஸ் நாட் டூயிங் எனி திங் பட் இட் இஸ் ஆல் அன்டூயிங். ஸோ அதனால் சாட்சியாகவே இருந்து ஆன் லுக்கர், சாட்சி மாதிரி இருப்பார். உபதர்ஷன லட்சணம்னா இஸ் ஜஸ்ட் பி ஆஸ் எ விட்னஸர். அதனால புத்தியும் அப்படிதான். மனசில் வர விகாரங்களுக்கு புத்தி ஒன்றும் ஒட்டுக்கலை. அதே மாதிரி புத்தியில் வர விகாரங்களுக்கு சைத்தன்யமும் ஒன்றும் ஒட்டுக்கலை. இந்த சைத்தன்யம் వ్యక్తమానాను వ్యక్తమాగలన్నాను, இந்த சரீரம் கூட மூலமாக వ్యక్తமாகானோ மேனிஃபெஸ்ட் ஆர் அன்மேனிஃபெஸ்ட் பரமாத்மா சுத்த சைத்தன்யமான பிரம்மம்க்கு ஒன்றும் ஆகலை, அது நான். இந்த மாதிரி இருந்து ந ஏவ
அது மட்டும் இல்லை, கிரியாபலம் அபி கிரியாபலம் ஈஷதபி. அப்புறம் கிரியோடைய பலம் கொஞ்சம் கூட, ஈஷதன கொஞ்சம் கூட, அபேக்ஷதே சஹ கிரியாபலம் ஈஷிதபி அபேக்ஷதே. கிரியாவோட பலம், தான் இது செய்கிறேன், இதுக்கு இந்த பலம் வர போகிறது, இந்த எந்த மாதிரி ஒரு கர்ம பலத்தை ஆசிக்கிறதே கிடையாது. என்னமோ நடக்கிறது ஒரு ட்ராமா மாதிரி. இதில் நான் கர்த்தவும் கிடையாது, போக்தவும் கிடையாது. ஆனால் லோகத்தில் பார்க்குறவங்களுக்கு இவர் சாதாரணம் இருக்கிற மாதிரி தோணும், நம்ம திருஷ்டிలో தோணும், அஜ்ஞானிகள திருஷ்டிలో தோணும். ஆனால் இவர் இந்த மாதிரி 3 விஷயங்கள் சொல்லப்பட்டது இங்கே. இந்திரியாணி விஷயேஷு ந நியுக்தம், அப்புறம் நைவ அபயுக்தம் ஆல்சோ, அப்புறம் கிரியாபலம் கிஞ்சிதபி ஈஷிதபி ந வாஞ்சதி. அப்போ என்னதான் பண்ணுறார் இவர்? சஹ ஸ்வானந்த சாந்திர ரசபான சுமத்த சித்தக. ஒரு பெரிய ஃப்ரேஸ், சமாசம். இவர் ஸ்வ ஆனந்தம், தனக்குள்ளேயே தன ஸ்வரூபத்திலேயே இருக்கிற ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்னஸ்ததோச்சதே. ஸ்வ ஆனந்த, அந்த ஆனந்தம் எப்படி? சாந்திர, சாலிட். சாந்திரன்னா கனம், சாந்திரன்னா கட்டியாக இருக்கிறன்னா ரொம்ப திக். அது அப்படி இல்லை, சும்மா எட்ஜெக்டிவ் தான் இது. அது அப்படிலாம் சொல்லி வர்ணிக்க முடியாது. இப்போ தூக்கத்தில் ஆனந்தம், எப்படிப்பட்ட ஆனந்தம்? நல்லா தூங்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்கே, ஜாலியான சொல்லு கொஞ்சம். எவ்வளோ ஜாலியாக இருக்கே. இந்த ஜாலியானது எப்படி இருக்கே? சினிமா பார்த்த மாதிரி இருக்கா? புது படவை வாங்கின மாதிரி இருக்கா? ஏதாவது நல்ல பிடிச்ச ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கா? சொல்ல முடியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாத அந்த ஆனந்தந்தான் இந்த பிரம்மானந்தம். உன்னோட ஸ்வரூபானந்தமே தான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறவங்க, அவ்வளோதான். A trailer of the Brahmanandam is experienced in the sleep. So, இது இந்த ஆத்மனுடைய ஆனந்தத்தினை பரகியிருக்கிற அவர் பானகான்னு குடிச்சிட்ருக்கிறார் அர்த்தம். லிட்டரலி எடுத்துக்கூடாது. அப்படி இருந்து அவருடைய இப்போது ஹிருதயம் மனசு வேலை பண்ணுறது. ஆனால் பாக்கியமான விஷயங்கள்னால அது எதுவுமே ஓடலை, அதனால் அதுக்கு டிப்ரெஷனும் ஆகலை. ரொம்ப ஆனந்தமாக சுமத்த, இன்டாக்சிகேட்டட். எவ்வளோ வெரி மச் இன்டாக்சிகேட்டட். அதனால தான் பாஹ்ய லோக விஷய போக சுகங்கள் மேலக்கு மனசு போகவே போகாது. தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் தி ஞானி. அடுத்தது 554. லக்ஷாலக்ஷகதிம் த்யக்த்வா யஸ்திஷ்டேத் கேவலாத்மனா சிவ ஏவ ஸ்வயம் சாக்ஷாத் அயம் பிரம்ம விதுத்தமஹா. இந்த பிரம்ம விதுத்தமஹா, வித்தமஹா சுப்ரீம், தமஹா, தமஹானே பார்த்த சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. பிரம்மவிது முதல் இவர் பிரம்மத்தனை தெரிஞ்சுக்கணவர். அந்த தெரிஞ்சுக்கணவங்களும் உத்தம பிரம்ம விதுத்தமான பிரம்மம் பற்றி கேட்கும்போது நமக்கும் தெரியறது, சரி புரியறது சார், நானும் பிரம்மம் தானே சொல்கிறது உபனிஷத்து. தத்துவமசின்னு சொல்லுறது அதனால் நான் பிரம்மம்னு தெரியறது நிறைய பேருக்கு இன்ஃபர்மேட்டிவாக தெரியறது. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக
அந்த ஞான நிஷ்டை. நான் அதுதான் ஞான நிஷ்டை வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னாகும், எந்த ஒரு கேள்வி, எந்த ஒரு சந்தேகம், சோக மோக பய நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. சோகம் போச்சுன்னா ஆனந்தம். ஸோ இந்த பிரம்ம விதுத்தமாக இன்னும் மேலும் லக்ஷ அலக்ஷ கதிம், இவருக்கு ஒரு லட்சம் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டார், சேர வேண்டியது செஞ்சிட்டார், அடைய வேண்டியது அடைஞ்சிட்டார். அதனால் இவருக்கு இப்போது இன்னும் ஏதாவது ஒரு குறை, ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு லட்சம் ஏதாவது இருக்குமா? அப்படிப்பட்ட லக்ஷ கதி எதுவுமே இல்லை. லக்ஷ அலக்ஷகதிமன்னா, ஐயோ லட்சம் இன்னும் சாதிக்கணுமே, சாதிச்சது விட்டு போயிடுமோ, இப்படிப்பட்ட ஒரு ஃபியர் ஆர் ஸ்ட்ரகிள், எந்த ஒரு பிரயத்தனம் இந்த லட்சம் பற்றி இருக்காதவருக்கு. இந்த லட்சம்னு அர்த்தம் அப்போது நிர்லட்சமா சார் அவர்? நிர்லட்சம்னா கேர்லெஸ் அனு இன்னொரு அர்த்தம் இருக்குல்ல. இங்கே லட்சம் అనేది வந்து கோல். கோல் சரியாக தெரிஞ்சுக்காம அதுக்கு பிரயத்தனம் பண்ணாமல் கை விட்டுனா நிர்லட்சமாக இருந்த கை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விதத்தில் நிர்லட்சம். ஆனால் இங்கே இந்த லக்ஷ அலக்ஷ, இவருக்கு எதுவுமே இப்படி அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள், எக்ஸைட்மெண்ட், ஆவகேஷன் எதுவுமே இல்லை. எங்கே போய் சேரணும்? நோ கோயிங், நோ கம்மிங். எதுவுமே விட்டு கொடுக்கறதுக்கு வேண்டாம், எது அடியறதுக்கும் இல்லை. நோ கெயின், நோ லாஸ், நத்திங் டு டூ, நோவேர் டு கோ. இப்படிப்பட்ட இந்த ஞானி தெக்த்வா எஸ் திஷ்டேத், யாரு யஹ திஷ்டேத் கேவல ஆத்மனா, ஏகவஸ்துவான கேவல ஸ்வரூபமான அவருடைய ஸ்வஸ்வரூபம் பிரம்மமாகவே அவர் கேவல அது அந்த நிலையிலேயே இருக்கார், பிரம்மமாகவே இருக்கார். இனிமேல் பிரம்மன் ஆகிறதோ பிரம்ம தேடுறதோ ஒன்றும் கிடையாது, பிரம்மமாகவே இருக்கார். அதனால் இவருக்கு என்ன சொல்லலாமா தெரியுமா? சஹ சிவ ஏவ ஸ்வயம் சாட்சாத் அயம், அந்த பிரம்ம விதுத்தமாக யார் தன் ஸ்வரூப நிலையிலேயே நிஷ்டனாக இருக்கிறானோ, லட்சம் அலட்சம் எதுவுமே இல்லையோ, லட்சம் எங்கே இருக்கும், எங்கே போய் சேரும்? ஆகாயத்துக்கு ஏதாவது லட்சம் இருக்குமா? ஆகாயம் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணணுமா? பூமி மாதிரி சுற்றணுமா? there is any struggle? பூமிలో యాక్షన్ இருக்கு, ஜலத்திலோ ஆக்ஷன் இருக்குது. ஜலமெல்லாம் சூரியனால் மேலேக்கு போகிறது, மறுபடியும் கீழே வருது, மேகங்கள் ஆகிறது, மழை பெய்யுது. அக்னிக்கும் சில வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, சில வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணல. காற்றும் மூவ் ஆகிறது, வீசுறது, போகிறது. ஆகாயத்துக்கு ஏதாவது அப்படி இருக்கா? எங்கே போக முடியும்? ஆகாயம் எங்காவது இல்லாதானே போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு. லக்ஷ அலக்ஷ கதியம்னா நான் எங்கே போவேன், எதுக்கு போகணும், எப்படி போக முடியும்? நான் ஐ கேனாட் ட்ராவல். ஏன்? சர்வத்திர நானே தான் இருக்கேன். இது எப்போ புரியும்னா, இந்த உபாதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவனை பற்றி தானே சொல்கிறான். நமக்கு சும்மா நினச்சாவே போதும், கொஞ்சமாவது டேஸ்ட்டு நமக்கு அது அப்படி கிளிக் ஆயிடுச்சுன்னா, தென் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட்
Shankara says here about Jivan Mukti, Gnani. Ayam Brahma Viduttamaha, Ayam Kevalatmana Tishtaha, Laksha Alakshikatim Tektavan. அவன் யாரும் தெரியுமா? இப்போ ஸ்வயம் சாட்சாத் ஸ்வயம் சிவ ஏவ. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவன் சிவனு தான், சிவன் வேறே இல்லை. யாரு? இந்த சவமாக போகிற இந்த சரீரத்தில் இருந்து அவன் சொல்கிறான், சிதானந்த ரூபஹ சிவோஹம் சிவோஹம் சிதானந்த சிவஹம். பாருங்க, பகவான் சாட்சாத் சிவனே அவதாரம் எடுத்துட்டு வந்த சங்கரர் நம்ம எல்லோரையும் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஞானத்தின் அடைஞ்சு ஸ்வரூபத்தின் உணர்ந்தா நீ சிவன்தான். அதனால தான் தத்துவமசி, ஐ ஆம் பிரம்மன், ஐ ஆம் காட். ஸோ அதனால் சிவையேவ ஸ்வயம் சாட்சாத். அதனால் வேறே கடவுள் வேறே, இவன் வேறு இல்லை. இங்கே ஆளே இல்லையே. அபிமானப்படுற ஒரு ஜீவனும் இது எதுவுமே இல்லையே. அப்போ இருக்கிறது ஒரே வஸ்து தானே. இருக்கிற ஒரே வஸ்து தான். அது நீ கடவுளன்னு கூப்பிடு, பிரம்மன்னு கூப்பிடு, சிவனன்னு கூப்பிடு, கிருஷ்ணனன்னு கூப்பிடு, ஏதாவது கூப்பிடு. இருக்கிறதே ஒரே வஸ்து, சிவையேவ. அதனால தான் அகம் நிர்விகல்போ நிராகார ரூபஹ விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணாம் நசாசங்கதம் நைவ முக்திர்நமேயः சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். சுவாமி விவேகானந்தர் பரிவராஜகனா இந்த ருஷிகேஷ் அங்கெல்லாம் அப்படி சுற்றும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு நதிக்கு பக்கத்தில் நிறைய ஒரு காடு மாதிரி கூட இருந்தது, மலை பகுதி இருக்குது. அங்கே ஒரு ஞானி யோகி தபஸ் பண்ணிகிட்ருக்கிறார், தியானத்தில் உட்கார்ந்துருந்தா ஒரு புலி வந்து அவனை பிடிச்சது. இது விவேகானந்தர் சொல்கிறார். அவர் பார்த்தார் தூரம், கொஞ்சம் தூரம்லேருந்து. அந்த புலி இந்த தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற இவர்னி கணத்துக்கிட்ட பிடிச்சிக்கிட்டு இழுத்திட்டு போகிறது உள்ளக்கு, அந்த காட்டுக்குள்ளே இழுத்திட்டு போகும்போதும் சுவாமி விவேகானந்தர் பார்க்குறாரு, கேட்குறது, இவர்னால் ரட்சிக்க முடியாது போனால். அந்த ஞானியாமா அப்போ கூட இங்கே சரீரம் இந்த புலி சாப்பிட போகிறதே பிடிச்சிச்சு உயிர் போப்பார். சிவோஹம் சிவோஹம் சிவோஹம்னு சொல்கிறாராமா. பாருங்க, இதை நேராக பார்த்தார் அவர். ஒரு இடத்துல புஸ்தகத்தில் அவர் பேசி சொன்னது இருக்கு. அடுத்தது 555. ஜீவன்னேவ சதா முக்தः கிருதார்த்தோ பிரம்மவித்தமः உபாதிநாசாத் பிரம்மை சன் பிரம்மாப்யேதி நிர்த்வயம். இவர் வந்து இங்கே வந்து ஜீவன் முக்தி அப்போவே விதேக முக்தி கூட ஏற்பட்டுச்சு இவருக்கு. ஏன்னா ஜீவன் ஏவ, இவர் சதா முக்தா. ஜீவன் ஏவன்னா இந்த சரீரத்தில் இருந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட அசல் சரீரமே இல்லையே, எல்லாம் மித்ய தானே, எல்லாம் கல்பித்தம் தானே. அப்படிப்பட்ட இவர் வந்து ஜீவன் உயிரோட அப்படின்னு இந்த சரீரத்தில் இருந்திருக்கும் போதே
உபாதியில் இருந்திருக்கும்போது இவர் சதா முக்தகா தான். அது மட்டும் இல்லை, இந்த பிரம்மவித்தமஹா மறுபடியும் சொல்கிறார் பாருங்க, இந்த பிரம்மவித்தமஹா கிருதார்த்தா, அவர் கிருதார்த்தன் ஆயிட்டார், அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டார். அதனால் இவர் பிரம்மவித்தமஹா. மேலேயும் சூப்பர் ரிலேட்டிவ்டிங்கிற இங்கேயும் அப்படி தான். ஸோ அந்த பிரம்மவித்தமாக கிருதார்த்தன் ஆயிட்டார். ஜீவிச்சிட்டு இருக்கும்போதே முக்தி. அதுதான் நமக்கு மெயினாக வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கறது. அப்புறம் என்ன ஆகும், எங்கே போகும், எங்கே போகாது. இப்போ சொன்னானே, ஆகாயம் எங்கே போகும்? அதனால் இந்த தேகம் உளுந்து போனதுக்கப்புறம் ஆத்மா எங்கே ட்ராவல் பண்ணல. நான் எங்கே ட்ராவல் பண்ண முடியாது, எங்கேயுமே போகல. இந்த போகிறதை சொல்கிறதெல்லாம் கூட ஒரு கனவு மாதிரி நீ நம்பிட்டா, அந்த ஜீவ சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் பிகினிங் எல்கேஜி கதை. இப்போது இந்த குடத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு, குடம் வெளியிலும் ஆகாயம் இருக்கு. நான் அப்படி தானே, சாஸ்திரம் அப்படி தானே சொல்லிச்சு, நான் அப்படி தானே ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஐ எம் இன்சைடு அண்ட் அவுட் சைடு, பாஹ்ய அபியந்தர, எதுவுமே ரெண்டு, எல்லா இடத்துலையும் சர்வத்திர நான் இருக்கிறதுனால. இப்போது இந்த உடம்பு இந்த குடம் மாதிரி, குடம் உடைஞ்சு போச்சு, ஆகாயத்துக்கு என்ன ஆச்சு, எங்கே போகணும் ஆகாயம்? இந்த உள்ளே இருக்கிற ஆகாயம் தான் அபிமானப்பட்டு ஜீவனன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவாலிட்டி அப்படி இருந்தால் தானே. இங்கே இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, இண்டிவிஜுவாலிட்டி இஸ் கல்பனா. போய் பிரதிபிம்பம் போய் இந்த உள்ளே இருக்கிற ஆகாயம் அப்படி நினைக்க ஆரம்பித்தா எவ்வளோ முட்டாள்தனமோ, இந்த தேகத்து மூலமாக புத்திக்கு பிரகாசப்படுத்திட்ட இந்த அனாத்ம வஸ்துவான உபாதி இது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போவேன், எங்கே போகணும், எங்கே இருக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு? சூக்ஷ்ம சரீரமே இல்லையே எனக்கு, நான் சூக்ஷ்ம சரீரம் இல்லையே, நான் ஆத்மானை உணர்ந்துட்டானே. அதனால ஜீவன்னேவ சதா முக்தः கிருதார்த்தः, இந்த பிரம்மவித்தமஹ. காரணம் சொல்கிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது, உபாதி நாசாத்து. இதெல்லாம் எப்படி, உபாதிகள் இருந்தால் கூட, உபாதி மூலமாக व्यक्तமாயிட்டு இருந்தால் கூட, உபாதி இல்லாமல் கூட ஆகாயமாக கூட நானாக தான் இருக்கேன். பஞ்சபூதங்கள் நானே தான், சர்வமும் நானே தான், எல்லாமே நானே தான். எல்லா சரீரங்களுக்கு உள்ளே இருக்கிறது நானே தான். இது சும்மா கல்பனை பண்ணாவே ஆகாயத்துடைய பொசிஷனில் நான் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் அபியாசத்துக்கு. அதனால தான் ஆகாஷ அபியாசம், இந்த தியானம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஆகாயம் நிலையில் இடத்துல வச்சுட்டு என்னை பற்றி நான் பேசிட்டேன், எப்படி என்ன பேசுவேன்? சும்மா நினச்சா கூட போதும். அப்படி தான் நானும். ஸோ ஆகாயத்தில் பல உபாதிகள் எல்லாம் இருக்கு. உபாதிகளினால் ஆகாயமா, ஆகாயத்தினால் உபாதிகளை? பூமி ஜலம் வாயு அக்னி வாயுனால ஆகாயமா, ஆகாயத்தினால இது நாலு இருக்கா? ஆகாயத்தினால இது நாலு இருக்கு. அதனால தான் தைத்திரோபனிஷத்து முதல்ல ஆகாஷம் சம்பூதः, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபः, ஆப பிருத்திவி. பாருங்க அந்த ஆர்டர். அப்போது ஆகாயம் எங்கே இருக்குன்னு கேட்டால், தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷம் சம்பூதः. ஆத்மலேருந்து ஆகாயம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. ஆத்மலேருந்து ஆகாயம் வந்துன்னா அது எங்கோ ஏதோ கதை சொல்கிற மாதிரி நினச்சிக்காமே,
ஆகாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற என்ன கண்ணு. என்ன கண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் கண்ணுக்காக தெரிஞ்சுக்கல, மனசுக்காக தெரிஞ்சுக்கிறது. இந்த மனசுக்காக இல்லை, புத்திக்காக. புத்திக்காக இல்லை, சைத்தன்யத்துக்காக. அப்போது ஆகாயம் எங்கே இருக்கு? மனசில் எனக்குள்ளே தான் இருக்கு. அகம்ல இருந்து தான் எல்லாமே இருக்கு. That's why the whole universe is projected from me. என்னிலிருந்து தான் எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிடுது. மய்யேவ சகலம் ஜாதம். So in the grand vision, expansion. ஆனால் எக்ஸ்பேன்ஷன்னா I myself appearing as the entire thing. இந்த என்டையர் திங் அப்பியர் ஆகிறதெல்லாம் இல்லாமே கூட நானாக தான் இருக்கேன். நான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருந்துகிட்டே இருக்கேன். அதனால் உபாதி நாசாத் பிரம்ம ஏவ சன். அவன் அப்படி பிரம்மனாவே இருக்கிறதுனால பிரம்ம ஆப்யேதி. இனிமேல் அவனே பிரம்மமாக இருக்கும்போது இனிமேல் பிரம்மனை அடையிறது ஒன்றும் கிடையாது. இது இப்படி பிரம்மமாகவே இருக்கிறதுனால உபாதிகள் எது இல்லாமல் அவர் பிரம்மமாகவே ஆயிட்டார். அதனால பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அந்த பிரம்மம் நிர்த்வயம், ரெண்டாவது ஒரு வஸ்து பொருள் இல்லாதது. அதனால தான் நாமரூப பிரபஞ்சம் ஜகத்தினே அப்படி மித்யாத்வ நிச்சயம் பண்ணது நல்ல படகி சாதனை பண்ணதுக்கப்புறம்தான் இந்த அபரோக்ஷ அனுபூதி நிர்த்வய ஸ்திதி. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பிரம்மாஜி டு அமீபாஜி, அது எல்லாமே என்னுடைய க்ளோரி. நானும் இருந்தேன், எனக்குள்ள எல்லாம் இருக்கு. இந்த கிராண்ட் விஷன் ஆஃப் தி வேதாந்த. அடுத்த ஸ்லோகம் 556. शैलूषो वेशसद्भावा अभावयोश्च यथा पुमान् तथैव ब्रह्मविश्रेष्ठः सदा ब्रह्मैव नापरः. शैलूषः वेशसद्भावः और अभावयोः च यथा पुमान्. எப்படி ஒரு மனிதன் ட்ராமாவில் வேஷம் போடுறான், ஷைலூஷஹான்னா ஆக்டர். அவனும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு மேலுக்கு வந்து ஆக்ட் பண்ணும்போதும் ட்ரெஸ்ஸு போட்டுனதப்போ ட்ரெஸ்ஸு போட்டுக்காமே வேஷம் போட்டுக்காமே ஆக்ட் பண்ணுறதுக்கு மேலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும், அவன் வீட்டில் இருக்கும்போதும், பின்னாடி க்ரீன் ரூமில் இருக்கும்போதும், இப்போ ஸ்டேஜ் மேலே வந்ததுக்கப்புறமும், இந்த காஸ்டியூம் போட்டதுக்கப்புறமும் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே அவன் மனிதனா இல்லையா? இஸ் எ மேன். அப்போது ஒரு மனிதன் தானே பல வகையான வேஷங்கள் போடுறதுக்கு முன்னாடி அவன் மனிதன் தான். வெதர் யூ நீ அப்பாவாவோ பர்த்தாவாவோ அண்ணாவாவோ தம்பியாவாவோ இதெல்லாம் ஆக முன்னாடியும் நீ மனிதன்தான். அந்தந்த காஸ்டியூம்ஸ் ரோல்ஸ் நீ
உன்னை டைட்டிலில் சேர்த்துக்கிறதுனால அப்போ நீ மனிதன்தான். உதாரணம் பாருங்க. அதனால் வேஷஹானத ஸ்வாத்மதர்சனம் ஈஷதர்சனம் ஸ்வாத்மரூபதः. அப்படின்னா நீ வேஷம் போட்டானோ போடலைன்னானோ நீ மனிதன்தான். அப்படின்னா அர்த்தம், நீ நான் மனிதனே சத்தியம், நீ வேஷம் போட்டதுனால அது பொய் ஆகாது. நீ வேஷம் போடாமல் இருக்கிறதுனால நீ மனிதன் అనేది நிஜமாகாமே இருக்க முடியாது. அப்படின்னா போய் மெய் ஆகாது, மெய் பொய் ஆகாது. இதுக்கு தான் கீதையில் பகவான் சொன்ன கிரந்தி ஸ்லோகம், நாசதோ வித்யதே பாவः நாபாவோ வித்யதே சதः. சத்தியம் இருந்தது ஒருக்காகவும் இருக்காமே ஆக முடியாது, இல்லாததே ஒருக்காகவும் இருக்க முடியாது. சத்தியம் அசத்தியம் ஆக முடியாது, அசத்தியம் சத்தியம் ஆக முடியாது ஒருக்காகவும். அப்படி இருந்து அதே மாதிரி தான் ரெண்டாவது வரியில் பாருங்க, ததா ஏவ, அதே மாதிரி இந்த பிரம்மவித்து ஸ்ரேஷ்டா. இந்த ஸ்ரேஷ்டா முந்தாவது ஸ்லோகங்களில் சொன்ன பிரம்ம விதுத்தமஹ பிரம்ம உத்தமஹ ஸ்ரேஷ்டா. சதா இந்த பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த சிரேஷ்டனான இந்த ஞானி, ஏன் சிரேஷ்டன்னா ஞானிக்கு மீறி இன்னொருத்தர் சிரேஷ்டமானது இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லை. ஞானி தான் இந்த லோகத்தில் சிரேஷ்டமான ஒரு விஷயம், ஒரு வஸ்து, ஒரு மனிதன் ஏதாவது சொல்லு. அதனால தான் ஞானி து ஆத்மைவ மேமதம். கீதையில் நேற்று கூட முந்தானே சொன்னேன் இல்லையா, இதே கருத்து பாகவதனில் கூட வருதே. என்ன ஞானி சாட்சாத் ஸ்வயம் சிவ ஏவ சொல்லிட்டார்ல இப்போ. ஸோ ததா ஏவ பிரம்மவித் சிரேஷ்ட சதா பிரம்மைவ. இப்போ உதாரண ஆக்டரு ட்ரெஸ்ஸு போட்டானோ போடலைன்னானோ, போடுறதுக்கு முன்னாடி மனிதன் தான், போட்டதுக்கு அப்புறம் மனிதன் தான். இந்த பிரம்மவித்து கூட இப்படி தான் எப்பவுமே சதா இந்த சரீரத்தில் வியக்தமாயிட்டு இருந்தானோ, இந்த சரீரம் உளுந்து போனானோ, சதா ஆல்வேஸ் எப்பவுமே பிரம்ம ஏவ நான் அபரஹ, வேறே ஆக முடியாது இல்லையா. இப்போ நான் கல்யாணமானதுனால பர்த்தானி ஒரு டைட்டிலே தவிர வைஃபு உபாதினால, இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மனிதன்தான், பாரிய வந்ததுக்கப்புறம் நான் மனிதன்தான். ஒருவேளை பாரிய முன்னாடி யாரோ பர்த்த முன்னாடி இருந்தால் கூட, பாரிய இறந்து போனால் கூட நான் மனிதன்தான். இந்த மனிதனே இதில் மாற்றம் ஏதாவது இருக்கா? இந்த உதாரணம் புரிஞ்சிச்சுன்னா, இந்த ட்ராமா வேஷம் புரிஞ்சிச்சுன்னா தென் சிந்தனை பண்ணணும். நான் எப்பவுமே பிரம்மன் தான். சரீரம் இருந்தாலும் சரீரத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியும் இந்த சரீரம் இப்போது உபாதியை விட்டு போனாலும் பிரம்மமே தான். அடுத்ததை யத்ர க்வாபி விசீர்ணம் சத் பர்ணமிவ தரோர்வபு பதனாத். யத்ர க்வாபி விசீர்ணம் சத் சத்பர்ணம் இவ அங்கே வரைக்கும் படிக்கிறோம். யத் க்வாபி விசீர்ணம் சத்பர்ணமிவ தரோர்வபு பதனாத் பிரம்மீபூதஸ்ய யதே ப்ராகேவ தச்சித்தக்னினா தக்தம். இங்கே வேறு இன்னொரு உதாரண
திருஷ்டாந்தம் கொடுக்குறார் சங்கரர். எப்போ அந்த ஒரு மரத்தில் இருக்கிற விஷீர்ணம் சத்து பர்ணம், பர்ணம்னா இலை, இலை பழுத்தி போய் மரத்தில் இருந்து உளுந்து போனால் தரோஹோ வபு பதனாத். அந்த மரமனை சரீரம் அதுதான், அதுக்கு தானே ஒட்டி இருக்குது. முதல்ல அங்கே தான் வளர்ந்துச்சு, அதுக்கு தான் ஒட்டி இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த மரத்தினை விட்டுட்டு பழுத்து போச்சு, டைம் ஆயிடுச்சு, அந்த இலை உளுந்துடுது. பதனாத் உளுந்துச்சுன்னா எப்போ அது எங்கே போய் விடும்? அதுக்கப்புறம் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மரத்துலேருந்து விட்டு போனதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு அந்த இலை கூட? இல்லை. ஒருக்காகவும் இந்த விஷீர்ணம் சத் பர்ணம் இவ எப்படி அந்த ஒரு மரத்திலிருந்து பழுத்து போன இலையை உளுந்து போகிறதோ அந்த மாதிரி இவ இந்த பிரம்மீபூதஸ்ய யதேஹே, இந்த பிரம்மபாவத்தில் பிரம்மனான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்னாச்சு இப்போ இப்போவே பிராகன்னு முன்னாடியேவ எதுக்கு சொல்கிறார்? இது இந்த தேகம் விஷயம் பற்றி தானே. தேகம் உளுந்து போதா இருக்கிறதா, அது இப்போ மாதிரி இருக்கே. அதனால் இப்போ இவருக்கு இன்னும் ஜீவன் முக்தியா விதேக முக்தியான்னா இவர் இப்போவே விதேக முக்தன் தான். ஏன்னா இப்போ இருந்தாதானே தேகம் இருந்தனே அவர் நினைச்சாதானே. அதனால் யாருன்னு ஜீவன் முக்தன்னு சொல்கிறோமோ அவங்களே தான் விதேக முக்தர்கள். புரிஞ்சுதா? ஸோ பிரம்மீபூதஸ்ய யதேஹே, இந்த ஞானி இவருக்கு பிராகேவன் அர்த்தம் என்ன? இந்த சரீரம் உளுந்து போகிறதுக்கு முன்னாடியே இது உளுந்து போன மாதிரி தான். அப்படி என்ன அர்த்தம்? பாகவதத்தில் பரீட்சத்துக்கு ஏற்பட்ட மாதிரி ஞானம். தக்ஷகன் பாம்பு கடித்து சரீரம் பஸ்மமாகிறதுக்கு முன்னாடியே நான் பிரம்மபூதன் ஆயிட்டேன், சுகமகாமனே குருவே உங்களுடைய கிருபனால் எனக்கு இப்போ நான் பிரம்ம பாவனை பிரம்மபூதன் ஆயிட்டேன்னார். அதே வார்த்தை பாருங்க. ஏன்னா சிதக்னினா தக்தம் பிராகேவ, இவருடைய சரீர அபிமானம், ஜீவ அபிமானம், உபாதிகளோட அபிமானம், இது எல்லாமே கூட சித் அக்னினா. இந்த சித்தன்ன ஞானம்னு எடுத்துக்கோங்க, சித்தன்ன கான்ஷியஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கான்ஷியஸ்னஸுடைய ஸ்வரூபம் என்ன? ஞானம், அறிதல். எல்லா உபாதி பற்றி எனக்கு தெரியறது, ஜகத்து மொத்தம் பற்றி எனக்கு தெரியறது, 3 அவஸ்தைகளை பற்றி எனக்கு தெரியறது. அதனால் ஞானஸ்வரூபம் நான். எவ்ரிதிங் ஐ நோ. ஈவன் மெட்டீரியலிஸ்டிக்கில் ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ, அது கூட எனக்கு தெரியும். అది ఇక్కడ లిమిటెడ్ భావత్తులో வெஷ்டி உபாதி லெவலில். பட் எல்லா இடத்துலையும் நான் இருக்கும்போது நானே சொல்லணும், அப்படி நானே அப்படி ஃபீல் பண்ணணும், எனக்கு இது தெரியல, அது இல்லை. அதனால்தான் ராஜவத் விராஜதே, சாராஜ்ய சாம்ராஜ்யான்னு படித்தோம் இல்லையா? அன்னைக்கு he is the king of his own kingdom. So chidagnina tad chidagnina prageva dagdham gnanagni sarvakarmani bhasmasat kurute sastada. கீதையில் சொன்ன மாதிரி பிராகேவ இந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ் இந்த சரீர அபிமானம், தேக அபிமானம், இந்த ஜகத்து நாமரூப பிரபஞ்சம் மொத்தம் இஸ் நெகேட்டட். இவ்வளவு நெகேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு தைரியம், ஸ்தைரியம், அந்த ஞான நிலை. ஞானம்
பக்காவாக இருந்திருக்கணும். ட்ரான்செண்ட் ஆல் த திங்ஸ், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். எல்லாம் பொய்ன்னு சொல்லணும். நீ உன் ஸ்வரூபத்தில் இருப்பேன். ஏன்னா எல்லாமே பொய்ன்னு சொன்னால் நான் பொய்யாக முடியாது இல்லையோ. பொய்ன்னு என்ன, நான் இருக்காமல் இருக்க முடியாது இல்லையோ. நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன், நான் இருக்கேன். ஸோ எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிற நான் இருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே பொய் இல்லை, எல்லாமே சத்தியம். அது சொல்கிறதுக்கு நான் இருக்கணும். அப்போ நான் எல்லாமே சத்தியம்னா நானே தான் எல்லாமே இருக்கேன். இந்த நாமரூபங்களை கூட நானே தான், சர்வமும் நானே தான். என்ன தவறு இன்னொரு வஸ்து இல்லை. எந்த நான் இது? அந்த பிரம்மஸ்திதி, பிரம்மீபூதஸ்ய அப்படின்னு சொல்லி. அதனால தான் சந்நியாசம் கொடுக்குற சமயத்தில் பிண்டதானம் பண்ணுவாங்க. அதுதான் அர்த்தம். இங்கே பாருங்கள், பிராகேவ சிதக்னினா. இந்த சரீரம் ஒரு டெட் பாடி மாதிரி தான். இது ஜஸ்ட் தொங்கிட்டு இருக்குது. முந்தா நேற்று எக்ஸாம்பிள் சொன்னார்ல, பாம்புடைய குசுபம், அந்த சரி தோல் ஒன்று அப்படி காற்றுக்கு ஆடிட்டுருக்கு. அந்த மாதிரி சந்நியாசம் கொடுக்கும்போது அந்த ஒரு ரிச்சுவல் பிண்டதானம் பண்ணுவாங்க அங்கே. அப்படி என்ன அர்த்தம்? ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் ஐ எம் டெட். அப்போ இங்கே இறந்து போனதுக்கு இதுக்கு என்ன அப்புறம் அபிமானம் அது இதுன்னு பாருங்க. அந்த உள்ள அந்த பாவனை இருக்கணும். அப்படி அதுக்கப்புறம் சன்னியாசி அப்படி இருக்கானே இல்லையா, அவனுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, அது என்ன ஞானம் வரலைன்னா அதனால சந்நியாசம் எடுத்துக்கிறதுனால ஒருத்தன் ஞானி ஆக மாட்டான். சந்நியாசம் எடுக்காதனால ஒருத்தன் ஞானி ஆகாமல் இருக்க முடியாது. சரியா? தட் இஸ் த மீனிங். ஸோ பிராகேவ. அதுக்கப்புறம் இந்த சரீரம் எப்படி என்ன ஒன்றும் இல்லை. சதாத்மனி பிரம்மணி திஷ்டதோ முனேஹ பூர்ணாத்வயானந்தமயாத்மனா சதா ந தேசகாலாத்யுதித பிரதீக்ஷ துவங் மாம்ச விட்பிண்ட விசர்ஜனாய. பாருங்க, இப்போ இங்கே சந்நியாசி பிண்டதானம் பண்ணி சொன்னோமா. அதனால் நம்ம சந்நியாசம் எடுக்கலைன்னா கூட ஆந்தரிக சந்நியாசம் எடுத்துக்கிட்ட இந்த பாவம் வந்துச்சுன்னா நானே இந்த சரீரத்தினை ஆல்ரெடி தியாகம் பண்ணியாச்சு. காசிக்கு போய் கங்கையில் காசிக்கு போன ஏதாவது விட்டு கொடுக்கணும்னு வாங்கலையே, அப்படி இங்கேருந்து மானசீகமாக சொல்லுங்க. கங்கை காசி விஸ்வநாதன் சுவாமிக்கு முன்னாடி இந்த தேகத்தினை நான் இல்லைன்னு தியாகம் பண்ணிட்டுருக்கேன் மானசீகமாக. அதனால் இவருக்கு இப்போமா இந்த முனி சதா ஆத்மனி பிரம்மணி பிரம்மமான ஆத்மான அதிலேயே திஷ்டத. என்ன அது பிரம்மா ஆத்மா மறக்கக்கூடாது. அது ஏதோ பொருள் இல்லை, நீதான் பூர்ண அத்வய ஆனந்தமய ஆத்மனா சதா. பாருங்க, எதுக்கு இது சொல்கிறாரு? பிரம்மன் என்ன மறந்துட்டு வேணுமோ? பிரம்மன் என்ன சார், ஆத்மான் என்ன எங்கே இருக்கேன்னு மறக்கல இல்லை. பூர்ண ஆத்வய ஆனந்தமய ஆத்மாவாக இருக்கிற ஆத்மனி பிரம்மணி, நீ என்ன உள்ள பிரம்மத்திலேயே ஆத்மத்திலேயே சதா இந்த முனேஹே திஷ்டதா. எந்த பரிஸ்திதியில் கூட எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷனில் கூட இது மறக்காமல் இருக்கிறது தான் ஞான நிஷ்டை. எப்படி எவ்வளவு சரீரம் ஒரு வியாதினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், எவ்வளவு சுற்றி அநேக விஷயங்கள் பரிஸ்திதிகள் எல்லாம் தாறுமாறாக இருந்தாலும், அதனால் அப்போ கூட அதுக்கு தான் இங்கே இப்போ சொல்கிறார் போகிற. இப்படிப்பட்ட இந்த சிதக்னினால் தேகத்தின் முன்னாடியே தியாகம் பண்ணியாச்சு, பிண்டதானம் கொடுத்த மாதிரி
இப்படிப்பட்ட ஞான நிலையில் இருக்கிற இவருக்கு இப்போது தேசம் காலம் இங்கே அங்கே இந்த சரீரம் அங்கே தான் விடணும், இதுக்கப்புறம் சமாதி கட்டணும், அப்புறம் அங்கே கொண்டு போய் போடணும், இது செய்யணும், நான் போனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ஏதாவது உண்மையான ஞானி பேசி சொல்லுவாங்களா? அப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க சார், அப்புறம் அதெல்லாம் கேட்காது. சங்கரர் சொன்னது கேளு. ந தேச கால ஆதி உச்சித பிரதீட்சா. அங்கே பீஷ்மர் உத்தராயணத்துக்கு எதிர்பார்த்தார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து வேணுமனே ஜீவசமாதி பண்ணிக்கிட்டார். தப்பில்லை, அதாவது அவங்க ஞானிகள் யோக மார்க்கத்தில் பண்ணாங்க. ஏன் இப்போ ஜீவசமாதி பண்ணிக்கலன்னு அது பாட்டுக்கு அது எப்போ உளுந்து போனப்படி உளுந்து போட்டோமே. பட் அவங்களோட சாய்ஸ் அது. இப்படி त्वक् மாம்சவிட் பிண்ட விசர்ஜனாய, பாருங்க, சர்மம் ரத்தம் மாம்சம் மலம் விட் ஃபில்த் மலத்தினால இது எல்லாத்தையும் சேர்ந்துருக்கு. இந்த பிண்டம், இது பிண்டம் தானே. ஓகே, பிண்டம் என்ன இது? அதனால பிண்ட தானம். பிண்ட தானம்னு அர்த்தம் என்ன? சரீரத்தின் தியாகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அம்மா வயசில் இருக்கும்போது நம்ம இவ்வளோ தான் இருந்தோம் பிண்டம். இப்போ இது உளுந்து போகிறதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு விசர்ஜனம் பண்ணுறதுக்கு, விசர்ஜனம்னா சர்ஜனாய, இதுக்கு ஏதாவது தேசம் காலம் ஒரு நல்ல நேரம் முகூர்த்தம் இப்படியெல்லாம் பார்ப்பானா? சாக்கடை ஃபில்த்து பக்கெட்டை, ஒரு மலை பாண்டமான ஒரு குடம பக்கெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு இது எங்கே போடணும் எப்போ போடணும் முகூர்த்தம் பார்த்து போடலாம் இப்படிலாம் பார்ப்பானா? போடு சீக்கிரம், எங்கே போட்டால் எப்படி போட்டால் என்ன? அதுதான் ஞான நிலை. ஞானி இந்த சரீரம் பற்றி இதுக்கு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ, அதுக்கப்புறம் யாரோ புதைச்சி வச்சாங்களா இறைச்சாங்களே எதுமோ பண்ணிக்கிட்டோம் யாரோ. ஐ ஆம் நாட் கன்சர்ன்ட், ஐ ஆம் நாட் பாதர்ட். பாருங்க, நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் இஃப் யூ ஆர் நாட் மெச்சூர்டு. இப்போ இந்த எண்டிங் போர்ஷன் ஆஃப் இந்த விவேக சூடமணி, பிகாஸ் திஸ் இஸ் த கல்மினேஷன், த ஹையஸ்ட் நவ் கன்க்ளூஷன். அந்த இதுதானே எல்லா சாஸ்திரம் எல்லா தபஸு எல்லாத்துடைய பிரயத்தனம் என்னென்னா, இந்த நீ சிவனன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த சவம் என்ன போச்சுன்னா உனக்கு என்ன இப்போது அது பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். நீ அதினை கொலை பண்ணாது ஒன்றும் பண்ணாது, அது எது பிரகிருதி சேர்ந்ததை அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டோம். அது எப்போ போகும். ஏதோ அதுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடு, கொஞ்சம் பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஆனால் மனசை ஆல்வேஸ் ரெவல் இன் த பிரம்மா பிரம்மா பிரம்மா. தேஹஸ்ய மோக்ஷோ நோ மோக்ஷः न दण्डस्य न कमण्डलोः. देहस्य मोक्षो नो मोक्षो न दण्डस्य न कमण्डलोः. अविद्या हृदयग्रन्थि मोक्षो मोक्षो यतस्ततः. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லோகத்துக்கு நல்ல கண்டினியூஷன் வரும். என்ன சொல்கிறாருன்னா, அதனால் தேகம் விட்டுடுறதுனால, தேகம் தியாகம் பண்ணுறதுனால அது மோட்சம் கிடையாது. தேகசிய மோட்சம், தேகத்தின் விட்டு கொடுக்கறது, தற்கொலை பண்ணுறது, இதெல்லாம் ஏதாவது செஞ்சானோ. இப்போது அந்த ஜீவசமாதி பண்ணவங்களும் ஞானம் இல்லாமல் தேகத்தின் தியாகம் பண்ணுறதுனால ஒருத்தன் மோட்சம் அடையிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தேக மோக்ஷா ந மோக்ஷா, தேகத்தின் விட்டு கொடுக்கறது மோட்சம் கிடையாது. அதே மாதிரி ந தண்டஸ்ய ந மண்டலையோ கமண்டலையோகோ, தண்டத்தினு தியாகம் பண்ணுறதோ இல்லைன்னா கமண்டலத்தினு தியாகம் பண்ணுறதையோ தேகஸ்தினு தியாகம் பண்ணுறதோ எல்லாம் தூக்கி போட்டேன், நான் எல்லாம் வச்சுக்கல. அதனால தான் சங்கரர் சொல்கிறார் ஒரு இடத்துல, தேகான்யாசः ஏவ சந்நியாசः ந காஷாய வாசசம். தேகான்யாசம் ஏவ சந்நியாசம் ந காஷாய வாசசம்.
ஒரு காஷாய வஸ்திரம் உடுத்துக்கிறதுனால அது சந்நியாசம் ஆகாது. தேகத்தினி சமயக் ஞாசம், தேகாத்தியாசம் விட்டு கொடுக்கறது அதுக்கு பேர் சந்நியாசம். அது எங்கே இருந்தால், எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் என்ன, அதுக்கப்போ ஞானம் இருந்தால் அது பண்ணுவேன். அதனால் ஏதாவது வெளியில் இருக்கிற மாற்றங்கள் செய்கிறதோ, ஆசிரமத்தினை மாற்றுகிறதோ, கிரகஸ்தான்றோம், அப்புறம் வானப்பிரஸ்தான்றோம், சந்நியாசன்றோம். உனக்கு மொத்தத்தில் நிஜமான சந்நியாசம் என்ன தெரியுமா? தேக தியாச போகணும். அதனால் அப்போ என்னது நிஜமான சந்நியாசம்? அவித்யா ஹிருதய கிரந்தி மோக்ஷம், மோக்ஷா மோக்ஷா யதஸ்ததः. மோட்சம் என்ன தெரியுமா? அவித்தியனால் ஏற்பட்ட ஒன்று ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் இருக்கிற அந்த கர்ம காம அண்டு அவித்யா காம கர்ம கிரந்திகள் 3 இருக்குது. அது 3மே உட்டியாச்சு. சிவனே அனு இருக்க பாரு, அதுதான் மோட்சம். அந்த ஞானம் புத்தியில் ஏற்படுறது தான் நிச்சய ஞானம், ஸ்திர ஞானம் ஏற்படுறது தான் மோட்சம், தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி குல்யாயாமத நத்யாம் வா சிவக்ஷேத்ரேபி சத்வரே பர்ணம் பததி சேத்தேன தரோஹோ கிம்னு சுபாசுபம். இன்னும் உடலில் அந்த தேகம் பற்றி சொல்கிறார் பார். தேகமும் தியாகமும் மரணம் இதெல்லாம் தேகாபிமானம் இல்லையே ஞான விஷயத்தில். ஏன்னா பெரிய ஹடில் ப்ராப்ளம் இந்த தேகாபிமானம்தான். ரொம்ப கஷ்டம். ஜீவாபிமானம் ஜீவனிதான் அவ்வளோ பெருசாக தெரியல, அது எங்கோ புரியாத மாதிரி இருக்கு. ஆனால் தேக அபிமானம் மட்டும்ப்பா, இதுக்கு இது இது விட்டுடுறது பகு கஷ்டம். அதனால் பிரயத்தனம் பண்ணு. இங்கே என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த தேகம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரா, இது குல்யாயாம் அத நத்யாம், ஏதோ ஒரு குளத்துலையோ ஒரு கிணறுலையோ இல்லைன்னா ஒரு நதிலையோ இல்லைன்னா சிவக்ஷேத்திரத்திலோ. கதை சொல்லும் போது புராணம் அதெல்லாம் சொல்லும்போது காசியில் போய் சரீரம் விட்டுட்டான் சிவனை காதில் ராம ராம ராமனை சொல்லுவார். இதெல்லாம் கதை சொல்லுவோம். அதே சிவன் தான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்த அந்த சங்கரர் எதிராக இருப்பார். ஒருவேளை சிவக்ஷேத்திரத்தில் இல்லைன்னா 4 கார்னர்ஸ் சென்டர் ஆஃப் த ரோடு, ஜங்ஷன் சிக்னல், சத்வரேன்னா கிராஸ் ரோட்ஸு. அதனால் ரோடு மேலே எங்கோ ஒரு ரோடு சென்டர்லேயோ நதிலையோ குளத்துலையோ வீட்டுக்குள்ளேயோ எங்கோ எப்படி உளுந்து போனால் என்ன இந்த சரீரம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வயசாகி ஒரு பக்கம் வேதாந்தம் ஞானம் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா கூட அதுக்கு கிளியராக சொல்கிறார். ஏன் எப்படின்னா, இப்போது மறுபடியும் அதே எக்ஸாம்பிள், மரத்தில் உளுந்து போல அந்த இலை பர்ணம் பதத்தி சேத் தேன தரோஹோ, அது மரத்தில் உட்டி போய் கீழே விழுந்ததா அந்த இலை. இந்த இலை போய் எங்கே விழுந்தா, இது போய் கரெக்டாக சிவலிங்கம் மேலே விழுந்துச்சு, இது போய் சாக்கடையில் விழுந்துச்சு, இது எங்கே விழுந்தானோ டாய்லெட்டில் விழுந்துச்சா, இப்படி இது விழுந்துற விஷயத்தில் சுபம் அசுபம் అనేది அந்த மரத்துக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கா, அந்த கேள்வி கேட்குறார். கிம்னு சுபாசுபம் தரோஹோ, இது எங்கே விழுந்தா, இங்கே தருவன்னா ஆத்ம பிரம்மமான எனக்கு இந்த இலை மாதிரி இந்த சரீரம் கொஞ்சம் ஒட்டிருக்கு கொஞ்ச நாள், இது இப்போ எங்கே விழுந்து போனால் என்ன, இதில் சுபம் என்ன அசுபம் என்ன, இது ஒன்று புரிஞ்சாவே நம்ம பொதுவாக லோகத்தில் சுபம் அசுபம் ராகு காலம் கமகண்டம் இது எல்லாத்தையும் நல்லா பிடிச்சிக்கிறோம், அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். தவிர சுத்தமான நான் சிவம், அது நீ புரிஞ்சுக்கப்பா, சிவோகம் சிவோகம்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கை நடுத்தன்னா அது பண்ண மாட்டானே, பயந்து பயந்து மிச்சம் எல்லாம் பண்ணுவானே, பின்ஷு அணுவான், வாஸ்து அணுவான், என்னென்னமோ பண்ணுறோம். இத்தனை பிடிச்சிருக்கு நம்ம மனசை பாருங்கோ. இது எல்லாத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் உண்டு.
அதனால் கிம்னு சுபாசுபம் பத்ரஸ்ய புஷ்பஸ்ய ஃபலஸ்ய நாசவது தேகேந்திரிய பிராணதியாம் விநாசः நைவாத்மனஸ்வஸ்ய சதாத்மகஸ்ய நந்தாக்ருதே விருக்ஷவதஸ்தி சேஷः. அதே தாட் கண்டினியூஷன். ஏஷः இந்த ஞானிக்கு மறுபடியும் பாருங்க, ஒரு மரத்தில் வந்து முதல்ல இலை பத்திரம் வந்துடும், உளுந்து போயிடும். புஷ்பம் வந்துச்சு, உளுந்து போச்சு. புஷ்பத்தில் வந்து பழம் வந்தது, பழமும் நாசவது. எப்படி மரத்திலிருந்து வந்த ஒன்று இதெல்லாம் நாசனமாகிறது. அந்த மரம் நாசனமாகிறதுக்கு முன்னாடியே அதே மாதிரி தான் இங்கே அவிநாசியான பிரம்மமான எனக்கு உள்ள இதெல்லாம் காணப்பட்டுச்சு, ஏதோ என்னுடைய மாயாசக்தி பிரகிருத்தினால். ஸோ இந்த மாதிரி தேகம், இந்திரியங்கள், பிராணம், தி அப்படி இருப்பார் எல்லாமே. தேக, இந்திரிய, பிராண, தி, புத்தி இதெல்லாம் ஒன்று வீக்காகி டல்லாகி சக்தி இல்லாமல் க்ஷீணிச்சு போகும். எல்லா சரீரத்துக்கு ஆகும். அப்போ ஞானியோட சரீரம் கூட ஆகும். ஸோ அந்த பழத்தில் மரத்தில் இருந்து அதெல்லாம் அப்படி உளுந்து போன மாதிரி இவருக்கு இங்கே எல்லாம் இப்படி உளுந்து போகிறது. வேலை பண்ணாமல் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் பண்ணல. அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது ந ஏவ ஆத்மனஹா, இந்த ஆத்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அங்கே மரம்னு சொல்லிட்டோம், இங்கே ஆத்மா பிரம்மமான ஸ்வஸ்ய சதாத்மகஸ்ய, சதா ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற, அவிநாசியாக இருக்கிற, அவிகாரியாக இருக்கிற, அசங்கனாக இருக்கிற எனக்கு ஸ்வரூபம் ஆத்மத்தில் இதெல்லாம் உளுந்து போனால் என்ன, இருந்தா என்ன? அசல் இல்லவே இல்லை, இது கனவு மாதிரி காணப்படுறது. அப்படி ஆத்மகஸ்ய நந்தாக்ருதே விருக்ஷ, ஆத்மனே இந்த விருட்சமும் ஆனந்தமனே பிரம்ம விருட்சம் அதில் அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் அதில் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி காணப்பட்டது உளுந்து போச்சு. மரம் ஏதாவது கவலைப்படுமா? எத்தனை பழம் வந்துச்சு, எத்தனை புஷ்பம் வந்துச்சு, எத்தனை பத்திரம் வந்துச்சு, எல்லாம் உளுந்து போகிறது. மரம் கவலைப்படலை. அகம் விருக்ஷரேரிவா, அந்த மாதிரி நானும் சர்வம் ஜெகத் மொத்தம் எனக்கு உள்ள வந்து சிருஷ்டி பண்ணுறேன், காணப்படுறது, லயிச்சு போகிறது. ஆனால் நான் அப்படியே சிவனேன்னு 100% அப்படியே இருக்கேன். ஒரு கவலை, ஒரு மாற்றம், ஒரு வேற்றுமை இல்லை. ஸோ நந்தாக்கிருதே விருக்ஷவது, அந்த எந்த கவலைப்படாமல் இருக்கிற அந்த விருட்சம் மாதிரி இந்த பிரம்ம விருட்சமான நான் அப்படியே அந்த ஸ்திதியிலேயே இருக்கிறேன். நான் பிரஜானகன இத்தியாத்மலக்ஷணம் சத்யசூச்சகம் அனுத்யோபாதிகஸ்யைவ கதயந்தி விநாசனம். ஸோ ஆத்மலக்ஷணம் வந்து பிரஜானகனம், சித்கனம், சத்கனம். இங்கே பிரஜானம் மெயினாக சொல்கிறது ஞானஸ்வரூபம். பிரஜானகனமான இது ஆத்மலக்ஷணம், இது சத்தியம் அப்படின்னு சாஸ்திரம் சூச்சிக்கிறது. இது யார் சொல்லி இதெல்லாம் இந்த கதை விட்றீங்க சார்? நீங்கள் கதை நான் விடலை, பகவானே கதை விட்டுட்டார். அவருடைய கதை தான் வேதம். பகவானே கூட கதை விடுறாரான்னு நம்ம நினச்சா அப்புறம் அப்போ யார் தான் ஒன்று காப்பாற்ற போகிறான்? ஸோ சத்திய சூச்சகம்னா சாஸ்திரங்கள் எல்லாமே கூட திஸ் இஸ் த ட்ரூத்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்லிச்சு? அனுத்யோபாதிகஸ்ய ஏவ கதயந்தி விநாசனம். இதுக்கு சுற்றி காணப்படுற தோன்ற எல்லா உபாதிகளும் நாசனமாகும்
அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி படித்து தெரிஞ்சுக்கிட்டு குருவுடைய கிருபனால நம்ம கூட உணர்ந்தோம். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.